Hi friends, வணக்கம் and welcome to Subhashini Bhupal and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல டே 2 ஆஃப் ஃபால் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டே vlogல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய places வந்து போயிருந்தோம். கண்டிப்பா போயிட்டு அந்த வீடியோவையும் வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க இத தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா. இன்னைக்கு வந்து நம்ம vlogல வந்து நிறைய places போக போறோம். நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பன்னு, ப்ரெட்டு, ப்ரௌன் ப்ரெட்லேருந்து ஒயிட் ப்ரெட் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் மஃபின்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட்டு எல்லாமே இருக்கும். ஜாமு இல்லை பீனட் பட்டர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மெக் அண்ட் சீஸு, அப்புறம் வந்து மீட், ஹாட் டாக் மாதிரி மீட் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் எதாவது பசங்களுக்கெல்லாம் வேணும்னா சீரியல்ஸ் நம்ம வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம் பவுலில். அப்புறம் இதெல்லாம் வந்து யோகர்ட்டு, சீஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீசர், குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதில் வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஜூஸு, ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி எல்லா கிரான்பெரி, அப்புறம் வந்து ப்ளூபெரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து மில்க் இருக்குது. நம்ம மில்க் வந்து ஒரு பவுலில் ஃபில் பண்ணிவிட்டு சீரியல் வந்து நம்ம போட்டு பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஃபிள் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். அதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து பேட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு கப்பில் அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபில் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாஃபிள் பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான காஃபி தான். நிறைய காஃபி பிரியர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வாஃபிள் பார்த்திங்கன்னா நான் அந்த பேட்டரை வந்து அதில் போர் பண்ணி ஒரு டைம் வந்து அங்கே செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. வாஃபிள்ஸ் சான்ஸே இல்லை, செம சாஃப்டாக செமையாக இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் மேப்பிள் சிரப் போட்டு நாங்கள் அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டோம். ஸோ ஸ்க்ராம்பிள்ட் எக்குமே வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த மஃபின்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் மார்னிங் வந்து நிறைய சாப்பிட முடியல. ஸோ குட்டி குட்டி மஃபின் தான், அதனால் நான் வந்து அதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி ஆன் த வேல நம்மளுக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம குவிக்காக ஒரு ரூம் டூர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே பார்த்திங்கன்னா ரைட் சைட் வந்து ஒரு கபோர்டு இருந்துச்சு. அதில் வந்து கோட் ஸ்டாண்ட் மாதிரி தான். நம்ம வந்து எப்பயுமே இங்கே ஜாக்கெட் போட்டுட்டு தான் வெளியே போகணும், ஏன்னா வெதர் அந்த மாதிரி இருக்கிறதுனால. அங்கே ஹேங்கர் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ரெடியாக. அதே மாதிரி அயனிங் ஸ்டாண்டு, அயன் பாக்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, வித் பாத் டப் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் மிரர் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து காஃபி மிஷின், அப்புறம் வந்து கப்ஸு, அப்புறம் கொஞ்சம் அந்த காஃபி பவுடர் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அது கீழே வந்து மைக்ரோவேவும் ஒரு மினி ஃப்ரிட்ஜும் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபுட் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா அங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். நானுமே வந்து சப்பாத்திலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 குவீன் சைஸ் பெட் கொடுத்துருந்தாங்க. டிவி இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ராயர் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து ஒரு லக்கேஜ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஒர்க்கிங் டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டெஸ்க்கும் ஒரு சேரும் இருந்துச்சு. நான் வந்து அது மேலே நம்மளோட ஐட்டம்ஸ், பேக் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏசி இருந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ரூம் டூர். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த ஸ்டே வந்து பிடிச்சிருந்தது. மெயினாக வந்து அந்த ஹோட்டலில் இருந்த மற்ற அம்யூனிட்டிஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், அப்புறம் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரூமை வேக்கேட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து இப்போ வாஷிங்டன் ஐலாண்டுக்கு தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இங்கேருந்து வாஷிங்டன் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் மேக்ஸிமம் ஆகும். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா நார்த் போர்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நார்த் போர்ட் அப்படின்றதுனால அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து ஃபெர்ரி வந்து கிளம்பும். ஸோ நார்த் போர்ட்டில் இருந்து தான் நம்மளை வந்து ஃபெர்ரி மூலமாக வந்து வாஷிங்டன் ஐலாண்டில் கொண்டு போய் லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ போய்கிட்டே இருக்கோம். போகிற வழியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி நம்ம கலர்ஸை வந்து பார்த்துக்கிட்டே போகிறதுனால எதுவுமே வந்து போரிங்காக இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்துச்சு.
நம்ம வந்து இப்போது மேப்பில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிகாகோலேருந்து மேலே டுவர்ட்ஸ் நார்த் சைட் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் அங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கலர்ஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர்ஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக அழகாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது வந்து பர்ஃபெக்ட் டைமிங்னு சொல்லலாம். ஸோ இதுவே வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் போயிருந்தால் இந்த அளவுக்கு வந்து கலர்ஸ் இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ பார்க்கும் போது நல்லா செமையாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 மழை பெஞ்சிச்சினாலே இந்த இலை ஃபுல்லாக கொட்டிடும், அந்த மாதிரி தான் அங்கே. ஸோ நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் போதே வந்து போயிட்டு பிக்சர்ஸ் எடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரைவ் ஃபுல்லாகவே வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. எனக்கு எதை வந்து வீடியோ எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரைவு. பார்க்குறதுக்கே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ யூஸ்வலாக சிட்டி லைஃப்பை விட இங்கே வந்து ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி பரபரப்புலாம் இல்லாமல் அப்படியே நார்மலாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பார்க்குற கடைகள்லாம் வந்து இங்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி வால்மார்ட்டு, டார்கெட் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே நம்ம ரொம்ப பார்க்கவே முடியாது. ஸோ ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியாவது புக் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் வந்து ரூம்ஸ் கிடைக்கும். இப்போ வாஷிங்டன் ஐலாண்ட்லேயே வந்து ஸ்டே பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணி ப்ரீ புக்கிங்கில் தான் வந்து ரூம்ஸ் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணதுனால தான் வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப தள்ளி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்குது. இது வந்து ஃபோட்டோக்காகவே வந்து இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிவிட்டு நின்று ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அதுவும் இது வந்து பிஸியான ரோடு வேறு. இந்த ரோடு தான் வந்து கனெக்டிவிட்டியே. இப்போ வாஷிங்டன் ஐலாண்டு போகிறதுக்கு நம்ம நார்த் போட்டு போயின்னு இருக்கோம் இல்லையா, அதுக்கு போகிறதுக்கான வழியே இது தான். ஸோ அந்த வழியை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்படி வந்து ஜிக்ஸாகாக போகுது பாருங்களேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையுமே பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் வந்து வச்சுருந்தாங்க, இந்த ரோடோட போஸ்டர் தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அழகாக அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா பசங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாகாக போகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நம்மளுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம பெரியவங்களாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரைவ் போனோன்னா நம்மளுக்குமே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா, அப்படி தான் எங்களுக்குமே வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நார்த் போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து தான் நம்ம வாஷிங்டன் ஐலாண்ட் போக போகிறோம். எப்படி போக போகிறோன்னா ஃபெர்ரி மூலமாக தான் போக போகிறோம். நம்ம காரையே வந்து அப்படியே நம்ம ஐலாண்டுக்கு கொண்டு போக போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிக்கெட் வந்து வாங்குவோம். அப்படியே வந்து நம்ம காரை எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அந்த காரை வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு ஐலாண்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பீச் மாதிரி இருந்துச்சு, பெபிள்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு. பட் வெதர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராலாம் இல்லை. ஏன்னா முன்னாடி நாள் இருந்ததை விட இன்றைக்கி வந்து நல்லா வந்து ஒரு குளிராக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி வந்து ஒரு க்ளவுடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து மழை வரக்கூடாதேன்னு தான் வேண்டிகிட்டு இருந்தோம். பட் லக்கிலி வந்து மழைலாம் வரல. நாங்கள் கரெக்டாக ஐலாண்ட்லேருந்து கிளம்பும் போது தான் வந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஃபெரியில் ஏறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இந்த மேப்பில் காட்டுது பாருங்கள். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ரூட்டில் வந்து போக போகிறோம். ஃபெரியில் சுற்றி போயிட்டு நம்மளை வந்து அந்த பாயிண்டில் விட்டுடுவாங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம அந்த வழியாக வந்து அதே ரூட் வழியாக வந்து திரும்பி வந்து நம்மளை இங்கேயே சேர்த்துருவாங்க. ஸோ ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் நம்ம வந்து இப்போது டிக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபெர்ரி. இதுக்குள்ளே வந்து நம்மளை ஒரு டைரெக்ஷனில் வந்து எப்படி பார்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை வந்து காரோடு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே நம்ம தண்ணியில் வந்து ஃப்ளோட் பண்ணிவிட்டு அப்படியே போக போகிறோம். இது வந்து ஒரு போட்டில் வந்து நம்ம கார்லேயே உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும்
அதே மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே எங்கேயாவது போயிட்டு நம்மளுக்கு தனியாக வந்து கூப்பிட்டு போவாங்க, இதெல்லாம் தனியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் காரெல்லாம். பட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காரோடு கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பட் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம காரை வந்து பார்க்கிங்கில் வச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பி மேலே போயிட்டு வியூ வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஐலாண்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒரு வியூ தெரியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் போக போகிறோம். இதிலே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, இதிலே வந்து நம்ம அப்பர் டேக் போனோன்னா செம்மையாக வந்து வியூ இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விண்டியாகவும் இருக்குது, க்ளவுடியாகவும் இருக்குது, வெதருமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா வந்து ஒரு சில்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து தெரியும். பட் வேறு வழி கிடையாது. நம்ம ஃபால் சீசனில் ட்ராவல் பண்ணுறோன்னா இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் லைட்டாக வந்து ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு இப்போ மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மிருத்தன் வந்து கொஞ்சம் குழந்தையாக இருக்கும் போது நாங்கள் வந்து ஃபெரியில் வந்து போயிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாங்கள் காரெல்லாம் வந்து மூவ் பண்ணல ஃபெரியில். இந்த ஐலாண்ட் கிடையாது, அது வந்து மெக்கினா ஐலாண்ட்னு சொல்லிட்டு அப்போ வேறு ஐலாண்ட் போயிருந்தோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஐலாண்டில் சுற்றி பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு கார் தேவை. அதனால் நம்ம காரோடு தான் வந்து இப்போ வந்து போக போகிறோம். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை காரோடு அங்கே இறக்கி வச்சுருவாங்க. ஸோ இப்படி வந்து வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு லேக்குன்னா என்னால் நம்பவே முடியாது. சம்டைம்ஸ் இவ்வளோ பெரிய லேக்கா அப்படி தான் இருக்குமே. பட் இங்கே வந்து சிகாகோ, மிச்சிகன், விஸ்கான்சின், இண்டியானா எல்லா இடத்துலையும் வந்து இந்த லேக்கோட லேக் ஷோர் தான் வந்து பீச்சாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே பீச்சு. இப்போ நம்மளே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் இருந்துச்சு, இன்னொரு பீச்சில் பார்த்தீங்கன்னா சாண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த லேக் ஷோரை. ஸோ அட்லீஸ்ட் இதுவாது இருந்துச்சே நம்மளுக்கு பீச்சுன்னு ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த சேஃப்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வேணும்னா மேலே அந்த சீட்லாம் வந்து வச்சுருக்காங்க. வேணுன்னா நம்ம உட்காந்துக்கிட்டே கூட பார்த்துக்கிட்டே வரலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடே வந்து 30 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம இறங்கி போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே பார்த்துட்டு திருப்பி வந்து காரில் ஏறணுன்னாலே வந்து நம்மளுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஹோல் ட்ரிப் பார்த்திங்கன்னா என்னால் லைவாக வந்து பேசி வீடியோவே எடுக்க முடியல. சுத்தமாக வந்து எனக்கு வாய்ஸ் வந்து போயிடுச்சு. நல்லா வந்து காஃபு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால என்னால் வந்து சுத்தமாக வந்து வாய்ஸ் ஓவர் தான் வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. லைவாக வந்து எதுவுமே ரெக்கார்டே பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபெரியிலேருந்து அப்படியே டைரெக்டாக ரோடுக்கு வந்து போகிறோம் பாருங்கள். நம்மளை வந்து அப்படியே ஐலாண்டுக்கு வந்து இறக்கி விட்டா மாதிரி தான். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து லோக்கல் ஷாப்ஸ் தாங்க இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுறது வந்து பெட்டர். ஒரு சில ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா கேஷ் தான் வந்து கேட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு பீஸா ஷாப் வந்து போயிருந்தோம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக. அங்கே வந்து கேஷ் கேட்டதுனால எங்களால் போயிட்டு ஏடிஎம்மில் எடுக்கிற வரைக்கும் டைம் கிடையாது. ஏன்னா திருப்பியும் ஃபெரி பிடிச்சி நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகணும். அதனால் நாங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியல. அங்கே இருந்தது அந்த ஒரு பீஸா ஷாப் தான். பட் அதுலேயும் வந்து நாங்கள் வாங்க முடியல. அதனால் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போகும்போது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து எல்லோ கலர்ஸ் நிறைய நாங்கள் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஹவுஸ் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் தான் போக போகிறோம். இந்த இடத்துல வந்து பீச் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பெபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ போனது வந்து போலீஸ் ஸ்டேஷனுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரி தாங்க. ஒரு சின்னதாக இருந்துச்சு எல்லாமே. போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூலு, அப்புறம் வந்து குட்டியாக வந்து மியூசியம் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து சிட்டி அந்த மாதிரி சிகாகோவில் அப்படிலாம் இருந்துட்டு இங்கே வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. நம்ம வந்து
ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற ஏரியாலாமே பார்த்திங்கன்னா சப்பப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து லோக்கலாக வந்து இருக்கிற கடைகள் தான் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து வால்மார்ட்டோ டார்கெட் அந்த மாதிரி எதுவுமே வந்து இங்கே கிடையாது. இவங்களோட வந்து பாரம்பரியத்தை வந்து அப்படியே காப்பாற்றிட்டே இருக்காங்க. இங்கே இருக்க லோக்கல் ஜனங்கள் வந்து நடத்துகிற கடைகள் தான் வந்து இங்கே இருக்கே. ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்பவே வந்து பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம போகிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ணது அந்த மாதிரியான ஸ்பாட் தான் வந்து நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூல் ஹவுஸ் பீச். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் பெபிள்ஸ் இருந்தது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை விட கொஞ்சம் பெருசாகவே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு இந்த பீச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஜென்டில் ரிமைண்டர் மாதிரி பிக்சர்ஸ் மட்டும் எடுங்க, ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே லைஃப் கார்டு எதுவுமே கிடையாது. அதனால் நம்மளே தான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதே மாதிரி டாக்ஸ்லாம் அலௌடு கிடையாது, அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் ஹவுஸ் பீச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா செம க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஃபைன் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸு அந்த மாதிரி நேச்சரை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அதோட இயற்கை அழகு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ அங்கே வரவங்க எல்லாருமே வந்து விசிட்டர்ஸ் கூட அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப மெயினான விஷயம். இப்போ ஸ்கூல் ஹவுஸ் பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்ட போகாத சறுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம அந்த பீச் அளவுக்கு இங்கே ரொம்ப நேரம்லாம் வந்து உட்கார முடியல. ஏன்னா வந்து விண்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் குளிரும் அதிகமாக தான் இருந்தது. ஸோ நேற்றே வந்து நல்லா வந்து பசங்க வந்து அந்த பீச்சில் விளையாடிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப நேரம் இங்கே இல்லாமல் லைட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போது 2வது ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நம்ம அடுத்து போக போகிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்னு சொல்லலாம். நம்ம வந்து இப்போது லாவெண்டர் ஃபார்முக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த குட்டி வில்லேஜில் ஒரு அழகான லாவெண்டர் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாவெண்டர் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சம்மரில் பயங்கர ஃபேமஸான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் கூட வந்து இங்கே பார்ப்பாங்க. நம்ம வந்து இப்போது ஃபால் சீசனில் வந்திருக்கிறதுனால இப்போ வந்து லாவெண்டர் சீசன் கிடையாது. அவங்க வந்து இப்போ தான் வந்து ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சம்மர் ஆகிடும். பட் இங்கே இருக்கிற ஃபால் கலர்ஸை பார்க்குறதுக்காகவே இங்கே பார்க் பண்ணிவிட்டு போகலாங்க. அதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா அங்கே வந்து இருக்க ஸ்டோரில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் சொல்லுவேன். பட் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்ததுனால நான் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து எடுக்க முடியாது. பட் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து லாவெண்டர் பேஸ்டு ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சோப்லேருந்து பர்ஃப்யூம்லேருந்து அப்புறம் வீட்டுக்கு தேவையான டாய்லெட்ரிஸ்லேருந்து எல்லாமே வந்து லாவெண்டர் பேஸ்டு இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் ஃபுட்டு கூட லாவெண்டர் இன்ஃப்யூஸ்டு ஃபுட் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேர்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் செம ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக லாவெண்டர் ஃபுல்லாக வந்து பூத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட வாசனையோட செம்மையான ஒரு ஸ்பாட்டாக இருந்திருக்கும். பட் வந்து நம்ம ஃபாலில் வந்ததுனால அந்தளவுக்கு பிஸியாக இல்லை. இப்போ நீங்கள் எதிர்க்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து லாவெண்டர் வந்து குட்டி செடியாக இருக்குது. பட் சம்மரில் வந்து நல்லா ஹைட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட்டே. இப்போ நம்ம தூரத்தில் தெரிகிற இடத்துல வந்து கலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் நிறைய எடுத்தோம். ஸோ அங்கே கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா நிறைய வெட்டிங்கு அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்கங்க. ஸோ
ஸோ அது வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டு மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்லலாம் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ இந்த ஸ்பாட்லாம் வந்து எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே செட்டப்லாம் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்குமே வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரொசானில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து உள்ளே இருக்க க்ரீமில் லாவெண்டர் இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. சாக்லேட் லாவெண்டர் க்ரொசான் அது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மெயினான ஐட்டம் வந்து வாங்கியிருந்தாங்க பசங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மக்ரூனு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மக்ரூனு. கலரும் சரி அதில் பண்ணியிருக்க டிசைனும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து மிருத்துன் யாருக்குமே கொடுக்கல, அவன் மட்டும்தான் சாப்பிட்டான். அதனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் இது வந்து ரேயான் மட்டும்தான் சாப்பிட்டான். இது வந்து அவன் வந்து மிருத்துன் அதை வாங்கினான்னு சொல்லிட்டு ரேயான் வந்து இதை வாங்கியிருந்தான். ஸோ இது வந்து சாக்லேட் மாதிரி தான். அவங்க வந்து அந்த ஆத்தென்டிக்கான லாவெண்டர் ஃப்ளேவரை எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த கேக் வாங்கியிருந்தேன். இது வேறு லெவல் கேக்குங்க. இந்த மாதிரி ஒரு கேக் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து லாவெண்டர் இன்ஃப்யூஸ்டு காஃபி சீஸ் கேக்கு. ஸோ செம டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய பீஸ் கேக்கே வந்து ஃபுல்லாக சாப்பிட்லாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, செமையாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி லாவெண்டர் பாப்கார்ன் தான். இதுவும் அதுக்கு மேலே இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு லாவெண்டர் வாசனையாக இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், செமையாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து லைட்டாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பழமையான ஒரு சர்ச்சு. ரொம்ப அந்த காலத்தில் கட்டின சர்ச் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சர்ச். இன்னுமே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சர்ச்சில் வந்து இன்னுமே வந்து வெட்டிங், பேப்டிசம் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஸோ மெயின் சர்ச் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. பட் இங்கேயுமே வந்து நம்ம புக் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போல இருக்குது, வெட்டிங் எல்லாமே வந்து. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். ரொம்பவே வந்து சிம்பிளாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி தெரியுது. பட் உள்ளே வந்து நல்லாவே வந்து நீட்டாக ரொம்பவே வந்து புதுசாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆனால் யாருமே இல்லை தான். பட் வந்து நம்ம யாராவது கேட்குறாங்க, இப்போ வெட்டிங்க்கோ இல்லை பேப்டிசம் அந்த மாதிரி யாராவது கேட்குறாங்க இந்த பர்டிகுலர் சர்ச்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ பைபிள் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இது ரொம்பவே வந்து வுட்டிலே வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்கிடெக்சரை தான் அவங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் வந்து அங்கே கேமராலேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ரெடியாக. ஸோ ஏதாவது ஒன்றுன்னா வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து கேமராலேருந்து எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் இந்த குட்டி வில்லேஜில் எப்படி வந்து சர்ச் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வாஷிங்டன் ஐலாண்ட் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நார்த் போர்ட் நம்ம வந்து போயிட்டு தான் நம்ம திருப்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போக போகிறோம். நம்ம வந்து ரிட்டன் டிக்கெட் வாங்கியிருக்கிறதுனால அந்த டைமுக்கு போயிட்டோன்னா கரெக்டாக நம்ம வந்து 1/2 hourல திருப்பி நம்ம போயிட்டு நார்த் போர்ட்டில் ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து நேராக வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கொலுக்கு தான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். நவராத்திரி டைமில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க கொலு. ஸோ நீங்களுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ராதை வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, பன்னீர் சொம்பு அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுலாம் அழகாக டெக்கரேஷன் பண்ணி அந்த கிருஷ்ணர் ராதை டால் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து மெயின் கொலு வந்து இப்போ பார்க்க போகிறோம். மெயின் கொலுவில் பார்த்திங்கன்னா கொலு படி மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து எல்லா வித சாமியுமே வந்து இருந்தாங்க, எல்லா கடவுளுமே வந்து வச்சுருந்தாங்க. அதை விட மெயினாக என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது வேறு லெவல் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோரியுமே வந்து நான் அழகாக வந்து காட்டுறேன் எப்படி வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்க என்ன டீம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூ வுட் வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, கிட்ஸ் புக்கு. அதை பேஸ் பண்ண தீமில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டோரியே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, விநாயகர் முருகர் ஸ்டோரி, ஞானப்பழத்துக்காக உலகத்தை சுற்றின கதை தெரியும் இல்லையா. அதே மாதிரி அவங்க எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முருகருக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர், அதே மாதிரி விநாயகருக்கு வந்து காட்ஸிலா, அந்த மாதிரி பிளான் பண்ணி அதை வச்சு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ணி ஏர்த்தை வந்து சுற்றி வரா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து மேலோகத்துக்கு வந்து இந்த மாதிரி காட்டன்லாம் வச்சு கைலாசம் வந்து காட்டியிருந்தாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து காட்டுறாங்க. ஞானப்பழம் வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகர் வந்து கோச்சிட்டு போயிட்டு பழனியில் போயிட்டு நின்றுடுவார் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த மலையெல்லாம் வந்து செட்டப் பண்ணி அங்கே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு செட்டப் கீழே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக எண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சமாதானமாகி வரா மாதிரி எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்ச மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த பக்கம். அப்படியே வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து பேர் வைக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன், ஒரு கிருஷ்ணருக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வரலக்ஷ்மி நோம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கலசம்லாம் வச்சு அங்கே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிருஷ்ண லீலா, கிருஷ்ணரும் ராதையும் வந்து அங்கே உட்காந்துட்ருக்கா மாதிரி மேலே இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பண்ணுற லீலைகள் எல்லாமே வந்து கீழே இருக்கா மாதிரி. அப்புறம் கோபியர்கள்லாம் இங்கே டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வந்து க்யூட்டாக வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு அழகாக அந்த டாலெல்லாம் வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து செட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கொலுவோடு சேர்ந்து ஒரு அழகான ஒரு தீமு க்ரியேட்டிவிட்டியோட இவங்களோட கொலு வந்து பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வருஷமுமே வந்து பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொலு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் சேம் கொலு வீடியோ நவராத்திரி டைமில். அதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த கொலு வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். Until then, bye, take care, thank you.